வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு. ஆர்பிஐ பாலிசி இருந்துச்சு. ஆர்பிஐ பாலிசியில் நோ சேஞ்சுன்ட்டார். நோ சேஞ்சுன்னு சொல்கிறதோட கமெண்ட்ஸ் வந்தது திருப்தியாக இருந்துச்சுன்றது நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இண்டோ யூஎஸ் ட்ரேட் டாக் நல்லபடியாக போச்சு. பட் தே ஆர் டாக்கிங் அபவுட் மோர் ஆன் தி ஜியோ பாலிட்டிக்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அதனால சிச்சுவேஷன்ஸ் மாறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். ஸோ இது எல்லாமே இந்தியாவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. they are all worried more about ருப்பியோட ஸ்டெபிலிட்டி. நேற்று ஆக்சுவலாக நம்மளோட வீடியோ பண்ணும் போதும் நான் இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி பற்றி மண்டை விட்டு போயிடுச்சு. அண்ட் மார்னிங் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மார்க்கெட்டில் ரேட் சேஞ்ச் கிடையாதுன்றது ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆயிருந்துச்சு. சப்போஸ் ரேட் கட் பண்ணியிருந்தால் சூப்பர் டூப்பராக போயிருக்கும். மார்க்கெட் ஆஸ் லாங் ஆஸ் 25,600க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால், ப்ராபப்ளி மண்டே நீக்கும் நம்ம இது சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு குட்டி ரேலி நம்ம பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரேலின்றது மோர் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது நம்ம சொல்லலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ஆஸ் ஆஃப் நவ் சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது மண்டே அன்னைக்கு மண்டே அன்னைக்கு ஒரு கேப் அப்போட ஒரு பெரிய மூவ் வந்துச்சு. அந்த பெரிய மூவ், அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஃபில் ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையிலேயே அந்த ஃபால் ஃபில் ஆகி மேலே தூக்கி இருக்கு. ஸோ அந்த கேப் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக்கலாக எப்பயுமே ஒரு கேப் வருதுன்னு சொன்னால் அந்த கேப் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் முடிச்சிடும். அண்ட் இன்னைக்கு அந்த கேப் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ மண்டே அன்னைக்கு மறுபடியும் ரேலி வருமா? கேள்விக்குறி தான். இன்னைக்கு மத்தியானம் 1:30 மணிக்கே ஒரு நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. அங்கேருந்து பாசிட்டிவ் சைடு வர வந்துச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே, F&O ஸ்டாக்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்பிஎஃப்சி ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், ஆட்டோ செக்டர் ஆகட்டும், பவர் செக்டர் ஆகட்டும், ரியாலிட்டி ஆகட்டும், எல்லாமே லாஸ்ட் ஒரு 1 hour 45 minutes, அதாவது லாஸ்ட் ஒரு 1.5 2 hours சரியான ரேலி. அண்ட் லாஸ்ட் 1 hour வாஸ் ரியலி குட் ரேலி. அது எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டனாலும் சரி, பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டனாலும் சரி, என்பிஎஃப்சி எடுத்துக்கிட்டனாலும் சரி, அண்ட் ரியாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டனாலும் சரி, யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்றது. இன்னைக்கு மத்தியானமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. மெயின் பாசிட்டிவ் ரீசன் என்ன? யூஎஸ் ஈரான் தகராறு நடக்குமா? ஒமானில் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது இருக்கும், ரைட்? 2 பேருமே 2 சைடு பீரங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இந்த பேச்சு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே அட்டாக் பண்ணுற மாதிரி, ரஷ்யா வெனின்சுலா மாதிரி இருக்காது, வி ஆர் கோயிங் டு கம் இன்ற மாதிரி அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹெவிலி சைனால இருந்தும் ரஷ்யாவில் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ரெண்டாவது, யூஎஸ் அவங்களோட லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவில் அவங்க அந்த பிரசிடென்ட் தங்கி இருந்த இடத்த சுற்றி ஆல்மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆல் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆஃப் ஆகிருந்துச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் அவங்க டெமோ பண்ணியிருக்கிறாங்க. சம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் சிஸ்டமே டவுன் பண்ணி விட்டுருக்காங்க. நினச்சி பாருங்களேன், நம்ம வீட்டில் வர கேபிளில் வர பவரை அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு நியூ டெக்னாலஜிஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசன்னால் தான் அவங்க இன்னமும், நீங்கள் யூஎஸ்லாம் எடுத்து பாருங்கள், ரஷ்யா ஆகட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய கண்ட்ரீஸுமே ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இன்னும் யூஎஸ் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் பற்றி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அமைதியாக போகுதா இல்லை போர் வரப்போகுதான்றது நம்ம பார்க்கணும். கோல்டு அண்ட் சில்வர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. நம்ம $68 டார்கெட்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். அது $32 இருக்கும்போது 64 அதுக்கப்புறமா $68ன்றது நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு ரைட் ஆல்மோஸ்ட் $121 போயிட்டு நம்ம சொன்ன லெவலுக்கு மேலே ஆல்மோஸ்ட் டபுள் அந்த லெவலுக்கு போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகிட்டே வந்துச்சு. அண்ட் சம்வேர் அரவுண்ட் 68 ரைட் $67 பக்கமாக சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே வந்திருக்கு. ரைட் நவ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நீங்கள் சில்வரை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் $74 இருக்குது. ஸோ எது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சோ அது இப்போ சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான லெவல் இருந்துச்சு. ரேலி, இவ்வளோ பெரிய ரேலிலாம் நிஜமாகவே நான் கனவுல எதிர்பார்க்கல. ஸோ அதெல்லாம் 3rd டார்கெட்டு 4th டார்கெட்டுன்னு வச்சுருந்தேன். அதுக்கு டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் தாண்டி நிற்கட்டோன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, அது 74 78 போகும்போது மறுபடியும் கீழே அதுக்குமா போகும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். கான்டினியூஸ் போகுன்றது உலகத்தில் யாருமே எதிர்பார்க்கல. இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி, ரைட்? அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் நேற்றும் இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக சரிஞ்சு இருந்துச்சு. ஆசிலேஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது. எப்பயுமே ஒரு கோல்டு அண்ட் சில்வர்
ஒரே நாளில் வந்து $200 $300 வந்து கோல்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆனதாக சரித்திரமே கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்களா, ஆல்மோஸ்ட் வந்து ₹550 வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆயிருக்கு இந்தியன் ருப்பியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் about $20,000-25,000 கிலோவுக்கு வந்து மாறி இருக்கு. இதெல்லாம் வந்து அநியாயம் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அண்ட் இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை போட்டு நொறுக்கிட்டாங்க. பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் $121 இருந்துச்சு. 121ல் $1,21,000 வந்து இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் காலி பண்ணியாச்சு. இன்றைக்கெலாம் வந்து 66க்கு இப்போ ரைட் நோ 66,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இதை வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு டேட்டில் மைனிங்கிறாங்களே, அதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான அந்த இதை நீங்கள் காயின் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த காஸ்ட்டே வந்து ஆல்மோஸ்ட் $50,000 ஆகுதுன்றாங்க. ஸோ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 60 கீழே வந்துருச்சுன்னு சொன்னாவே மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. முடிஞ்சு போச்சா? ஸோ எத்தனை பேர்த்திட்ட வந்து நம்ம பிட்காயினை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் பெரிய லெவலில் அமௌண்ட் பண்ணாங்க. நான் இல்லைன்னுலாம் நான் சொல்ல. எனக்கு தெரிஞ்சு 2011-12 எனக்கு ஆஃபர் வந்தப்போ அது வந்து $990 இருந்துச்சு. அது வந்து ஒரு வெரி ஷார்ட் ஸ்பேனில் வந்து $5,000 போகும்போது நான் சொன்னேன் அது கோடி ரூபா வந்தால் கூட வி வில் நாட் டீல், இட் இஸ் இல்லீகல் இன் இந்தியான்றதான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எனிவே பிட்காயினில் வந்து சம்பாரிச்சவங்க வாழ்த்துக்கள். இன்னமும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நோ மோர் கமெண்ட்ஸ். எனி கிரிப்டோ கரன்சி நோ மோர் கமெண்ட்ஸ். ஒன்று. ரெண்டாவது வந்து ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பிட்காயின் யாரோட குழந்தையும் கிடையாது. அப்படி இருக்கும் போதும் யாருமே அதை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. கோல்டு அண்ட் சில்வரே வந்து இந்த மாதிரி எதியும் போதும் அதை யாரை காப்பாற்ற போகிறாங்க. எனிவே ஒன் மோர் குட் நியூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு 97.78 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரைட் நோ. இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும்போதும் 97.78 இருந்துச்சு. மேபி அந்த ஒரு ரீசன் நாளான்றது தெரியாது, கமாடிட்டிஸ்லாம் கீழே விழுந்துச்சு. பட் க்ரூடு வந்து இன்னும் உழுவுல. நம்ம ஊர் க்ரூட் நம்ம வாங்குறோம்ல, அது ஆல்மோஸ்ட் $68 பக்கமாக வந்து நிற்கிது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து நிச்சயமாக இந்தியாவோட பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் பாதிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் பார்த்தாச்சு, மார்க்கெட் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ஐடியை பார்த்தாச்சு, ஐடி வந்து பெருசாக அடி வாங்கிட்டு இருக்கு. பவர் செக்டார் இஸ் டூயிங் ரியலி வெல். ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் நான் சொல்கிறேன், அடுத்த 5 வருஷம் 6 வருஷம் எந்த செக்டார் அடி வாங்கினாலும் அடி வாங்கட்டும், பட் பவர் செக்டார்ஸ் அடி வாங்காது. ரைட்? இட் டசன்ட் மீன் தட் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இது கிராஷ் ஆகாதுன்னு நான் சொல்ல. கிராஷ் ஆகும். மற்றதெல்லாம் கிராஷ் ஆகும்போது இது வந்து கம்மியாக கிராஷ் ஆகும். ரைட்? இதை வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசியும் வந்து இன்ஃபேக்ட் நான் பேசினதுனால அவங்க பேசினாங்களான்றது கிடையாது, பட் இதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்தியன் எக்கானமி வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. ஸோ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 7.4% ஜிடிபியில் வந்து நம்ம வந்து க்ரோ ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, which is world's best. நேற்று நைட்டு ரிலையன்ஸ் அண்ட் பிளாக் ராக் ரெண்டு தலையும் வந்து உட்காந்து பேசினாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கேட்க வேண்டிய ஒரு விஷயம். பிளாக் ராக் அவர் வந்து சொல்கிறாரு இந்தியா வில் க்ரோ எனிவே பிட்வீன் 9 to 12% வந்து க்ரோ ஆகும் நெக்ஸ்ட் 20 years. தட் இஸ் வாட் ஹீ சேயிங். ஸோ நீங்கள் ஆவரேஜாக 10% பிடிச்சிட்டு போங்க, அடுத்த 7-10 வருஷம் வந்து வந்துச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் வந்து இந்தியா சம்பாதிக்க முடியும், இந்தியர்கள் பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று. முகேஷ் அம்பானி இன்னொன்று விஷயம் சொல்லியிருந்தாங்க, தயவு செஞ்சு இந்த கோல்டு அண்ட் சில்வருக்கு பின்னாடி போகாதீங்க, அதை வந்து அசட் லாக்கிங் ஆகிடுது. கம் இன் டு ஸ்டாக் மார்க்கெட். நீங்கள் வந்து த கைண்ட் ஆஃப் வெல்த் யூ கேன் கிரியேட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து வெல்த் கிரியேட் பண்ணுற மாதிரி வேறு எதுலையுமே கிரியேட் பண்ண முடியாது. எஸ்பெஷலி இது மாதிரி ஒரு க்ரோத் வரும்போதும் பெரிய லெவலில் வந்து கிரியேட் பண்ண முடியுன்றதை அவர் சொல்லிட்டுருக்காரு. இந்த விஷயத்தை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டுருக்கேன். லாங் டேர்ம் பிளான் பண்ணுங்கள், பட் இந்த டிப்பு வரும்போதும் எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎன்டர் பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். ஐம் நாட் சேயிங் தட் லாங் டேர்ம் பிளான் பண்ணாதீங்க நான் சொல்ல. ஸ்விங் ட்ரேட் பண்ண முடிஞ்சவங்க நிச்சயமாக பண்ணுங்கள். பட் ஒரு பெரிய டிப்பு வருதுன்னு சொல்லும் போதும் நவுந்துட்டு டிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். முகேஷ் அம்பானி மாதிரி ஆட்கள் இவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்ல முடியாது. அது மாதிரி ஆட்கள் ஒரு பேனிக் பட்டன் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து பெரிய லெவலில் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெரிய ஆட்கள் யாருமே வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க. ஆஸ் அ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் நம்ம தான் வந்து நம்மளோட பணத்தை காப்பாற்றிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.